Hello everyone, I welcome you back to my YouTube channel. I'm sure that you would have watched my part 1 video of direct and indirect speech. That would have been really useful to all of you. This part 2 is also going to be an amazing video with lots of examples that you would have never seen in your life, and keep watching till the end. You will really enjoy. Okay. Though in the first video, I think I have taught you the basic and very fundamental, and think in such a way that even a baby can understand. So this video 40, the part 2 is also going to be exciting you with more resounding examples. Okay, let's keep watching. Right, now what we are going to be learning in this part 2 video is, there are kinds of sentences. இதில் the 5 kinds of sentences இருக்குது பார்த்தீங்களா. அதாவது இதை வந்து டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இந்த 5 kinds of sentences எப்படி போட்டு யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கிளியர்? இப்போ இந்த பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அதை பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்கள். அதை பார்க்காம இதை பார்க்காதீங்க, உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். புரியுதா? அதனால் எப்போவுமே சீக்வன்ஸாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து நான் 3 வீடியோ விட்டுருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3. பார்ட் 1 இஸ் ஆல்ரெடி ஓவர். பார்ட் 2 now you are seeing it now, and part 3 will be released shortly, right? சரி, அதனால் நீங்கள் பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 பாருங்கள். ரைட்? ஓகே, இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸில் வந்து இந்த டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படிலாம் வந்து நம்ம ஒன்றுனா நம்ம கற்றுக்க போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ். புரியுதா? ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ். இதுக்கு முன்னாடி எத்தனை வகைங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ்னு ஒரு வகை, இன்னொன்று வந்து எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் ஒரு வகை, மூணாவது வந்து டபிள்யூஎஸ் கொஸ்டின்ஸ்ன்ட்டு ஒரு வகை, அப்புறம் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸுங்கிறது 4வது, 5வது வந்து எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்சஸ். இந்த 5 சென்டென்ஸில் ஒன்றொன்று இப்போ எப்படி நம்ம டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் வந்து யூஸ் ஆக போகிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, இங்கே பாருங்க, இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு ஆள் சொன்னது. ரைட்? இது ஒரு ஆள் சொன்னதை அப்படியே, அதாவது ஏ சொன்னது இது, அதை பி கேட்டு சிக்கு வந்து ரெண்டு விதத்தில் சொல்கிறான். ஒன்று இந்த விதத்தில், அதாவது டைரக்ட் ஸ்பீச் விதத்தில் சொல்லுவான், இல்லாட்ட இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்லுவான். ரெண்டையும் சேர்த்து சொல்ல மாட்டான், ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுவான். ஒன்று அவன் சொன்ன மாதிரியே சொல்லுவான், இல்லாட்ட இவன் சொந்த கருத்தில் அடிப்பான். அதுதாங்க. புரியுதா? அது பார்க்கலாம். இப்போ 2-3 நான் நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்பேன். அதில் ஒரு ஸ்லைடில் வந்து நான் இங்கே 1-2 எக்ஸாம்பிள் தான் கொடுப்பேன். இப்போ எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தோம்னா இந்த வீடியோ வந்து 2 hours ஆகிடும். ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் டு பி தட் ஸோ எம்பாரசிங் வீடியோ டு யூ. ஸோ யூ ஷுட் பி வெரி, ஐ எம் ட்ரைங் டு கட் ஷார்ட் தி வீடியோ. ரைட்? அதனால தான். மற்றபடி எக்ஸாம்பிள்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும், நீ ஒன்று நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, ஐ எம் ஹாப்பி அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான். யார் சொல்கிறா? பிரியா சொல்கிறா ஐ எம் ஹாப்பி அப்படின்றா. அந்த பிரியா ஐ எம் ஹாப்பிங்கிறத கேட்டு இன்னொருத்தன் கேட்டு சொல்கிறான், பிரியா சொல்கிறா நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு சொல்கிறா அப்படிங்கிறத சொல்லுவான். இது வந்து அவன் சொந்த கருத்தில் சொல்கிறா, பிரியா சேஸ் தட் ஷீ இஸ் ஹாப்பி. பிரியா சொல்கிறா அவன் சந்தோஷமாக இருக்கா அப்படின்றது இவன் சொந்தமாக சொல்கிறது. இது வந்து அவன் சொன்ன மாதிரியே அச்சு பிசுறாமல் சொல்கிறது. இது வந்து அவ சொல்கிற மாதிரியே அச்சு பிசுறாமல் சொல்லாமல் இவன் சொந்த கருத்தில் சொல்கிறது. அதான் இன்டைரக்ட் ஸ்பீச்சுங்க. எப்போவுமே நம்ம வந்து ஒரு ஆள் சொன்னதை வந்து இன்னொரு ஆளுக்கு நம்ம சொல்லலைன்னா நமக்கு தலை வெடிச்சிடும் இல்லையா? அது மாதிரி கண்டிப்பாக ஒரு ஆள் சொல்கிறத, அது உண்மையாக இருந்தாலும் பொய்யா இருந்தாலும் அப்படியே போய் சொல்லுவோம். அவன் இப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், இப்படினால தான் நிறைய பிரச்சனையே வருது. இந்த சீரியல்லாம் நீங்கள் பார்த்தா போகிறோம், அவன் இப்படி சொன்னதுனால தான் பெரிய ரகலையே வருது. ரைட்? ஆனால் இனிமேல் நம்ம கம்யூனிகேட் பண்ணித்தான் ஆகணும். அவன் என்ன சொன்னா இவன் சொன்னா கேட்குறப்ப நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். ரைட்டா? ஓகே, பாருங்க. ரெண்டாவது பார்க்கலாம். மை மொபைல் இஸ் ஆன் த டேபிள். மொபைல் வந்து டேபிள் மேலே இருக்கு அப்படின்ட்டு இந்த கண்ணன் சொல்றான். யார்கிட்ட சொல்றான்? என்கிட்ட சொல்றான். கண்ணன் உன்ட்ட என்ன சொன்னா ஒருத்தன் கேட்டான்னா இப்படி தான் சொல்லுவேன். கண்ணன் செட் டு மீ மை மொபைல் இஸ் ஆன் த டேபிள். கண்ணன் என்கிட்ட சொன்னா என் மொபைல் வந்து டேபிள் இருக்குன்ட்டு சொன்னான் அப்படின்பேன். இது அவன் சொன்ன மாதிரியே சொல்லாதப்பா, நீ என்ன உனக்கும் சொந்த புத்தி இல்லையா, நீ சொல்ற மாதிரி சொல்லு அப்படின்னு சொன்னா இப்படிதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவான்? கண்ணன் டோல்ட் மீ தட் இஸ் மொபைல் வாஸ், இல்லாட்ட மொபைல் ஹேட் பீன் ஆன் த டேபிள் அப்படின்னு அர்த்தம். வாஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்ட ஹேட் பீன் கூட சொல்லலாம். இப்போ புரிஞ்சிச்சா? ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுதாங்க. புரியுதா? ஒருத்தர் சொல்றத அப்படியே அச்சு பிசராம சொன்னா டைரக்ட் ஸ்பீச். ஐ கீப் ரிப்பீட்டிங் இட் பிகாஸ் இட் ஹேஸ் டு பி ஸ்டோர்ட் இன் யுவர் மைண்ட். ரைட்? இன்னொன்று வந்து அவன் சொன்ன மாதிரியே சொல்லாமல் சொந்த கருத்தில் அடிக்கிறது. அவ்வளோதான். ரைட்?
ஐ வில் டெஃபினெட்லி கிளியர் த டஃப் டெஸ்ட். கண்டிப்பாக இந்த டஃப் டெஸ்ட்டை நான் கிளியர் பண்ணுவேன்ட்டு யார் சொல்கிறா? ராகுல் சொல்கிறான். ராகுல் உன்ட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால் ராகுல் சொன்னான் ஐ வில் டெஃபினெட்லி கிளியர் த டஃப் டெஸ்ட் அப்படின்ட்டு அவன் சொன்னான் அப்படின்ட்டு அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறது. இல்லாட்டா இப்படி சொல்லுவான், ராகுல் செட் தட் ஹி வுட் டெஃபினெட்லி கிளியர் த டஃப் டெஸ்ட் அப்படின்றது. இங்கே வில்லு வந்து உட்டா மாறிடும், அவ்வளோதான். புரியுதா? இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்வெர்டட் கமாக்குள்ள அவன் என்ன சொல்கிறாங்க அப்படியே அச்சு பிசராமல் போடுறது கண்டிப்பாக போடணும். இது ரிட்டன் இங்கிலீஷில். புரியுதா? ஸ்போக்கன் இங்கிலீஷ் என்ன அப்படின்னா அவன் சொன்ன மாதிரியே அப்படியே ஆக்ஷனில் சொல்லணும், அவ்வளோதான். இப்படி சொல்லக்கூடாது. பிரியா சேஸ் கமா இன்வெர்டட் கமா ஓப்பன் ஐ எம் ஹாப்பி ஃபுல் ஸ்டாப் இன்வெர்டட் கமா க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரிட்டன் இங்கிலீஷில் தான் எழுதணும். அவன் சொல்கிற மாதிரி எப்படி சொல்லணும்? பிரியா சேஸ் ஐ எம் ஹாப்பி, அவன் சொல்கிற மாதிரியே அவன் சொல்கிற மாதிரியே சொல்கிறது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இங்கே வெர்பலாக நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். இந்த செகண்ட் இதில் காலத்தில் வெர்பை அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அது வந்து டைரக்ட் ஸ்பீச்லேருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து மாறும்போது எப்படி மாறுது அப்படிங்கிறது அந்த வெர்பையும் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். புரியுதா? ஃபார் யுவர் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன். புரியுதா? ரைட். இங்கே பாருங்க, இன்னொன்று பார்த்துருவோம். மை பாஸ் ஹேஸ் ப்ரொமோட்டட் மீ திஸ் இயர். இந்த வருஷம் வந்து எங்கள் பாஸ் வந்து என்ன ப்ரொமோட் பண்ணிட்டாரு அப்படின்ட்டு. உன் பாஸ் அரவிந்த் அப்படின்ட்டு யார் சொன்னா? அரவிந்த் சொன்னா. அரவிந்த் உன்ட்ட என்னடா சொன்னா அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் இப்படி தான் சொல்லுவான். அரவிந்த் செட், அரவிந்த் சொன்னா மை பாஸ் ஹேஸ் ப்ரொமோட்டட் மீ திஸ் இயர். என் பாஸ் வந்து இந்த வருஷம் என்ன ப்ரொமோட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே சொன்னான். இல்லாட்டா அவன் சொல்ற மாதிரி சொல்லாமல் தனியாக சொல்லதா இருந்தால் அரவிந்த் செட் தட் ஹிஸ் பாஸ் ஹேட் ப்ரொமோட்டட் ஹிம் தட் இயர். அந்த வருஷம் வந்து அவனை ப்ரொமோட் பண்ணியிருந்தாருன்ட்டு அரவிந்த் சொன்னான். புரிஞ்சிச்சா? இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டியது, இந்த இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ளே தேட் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இது வந்து மோஸ்ட்லி ரிட்டன் இங்கிலீஷில் தான் வரும். ஆனால் ஸ்போக்கன் இங்கிலீஷில் இந்த தேட்டுங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யாராவது யூஸ் பண்ணாங்கன்னா அவங்க இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்குறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ் தயவுசெய்து இந்த தேட்டை யூஸ் பண்ணாதீங்க. நான் ரிட்டன் இங்கிலீஷை வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் 80% அதை அவாய்ட் பண்ணிடுங்க. புரியுதா? ஸோ அதான் இது. ஸோ அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷில் தேட் இல்லாமல் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது. ரைட்? வாங்க. ஸோ இது ஆப்ஷன், போடுறதும் போடாததும் ஆப்ஷன். ஸ்போக்கன் இங்கிலீஷில் மட்டும் கண்டிப்பாக போடாதீங்க, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கோ டு தி அனதர் ஒன். இப்போ பாருங்க, அடுத்து ஐ கோ டு ஆஃபீஸ் இன் மை கார். என் ஆஃபீஸ்க்கு நீ என் காரில் போகிறேன் அப்படின்ட்டு யார் சொன்னா? கவின் சொன்னான். இப்போ ஒருத்தன் கேட்பான், கவின் உன்ட்ட என்னடா சொன்னான் அப்படின்னா, கவின் என்ன சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் கவின் சொல்கிறான் சே ஐ கோ டு ஆஃபீஸ் இன் மை கார். என் காரில் நான் போகிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். சொன்னான்னு வராது, சேஸ்ன்னு இருக்கனால சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம். கவின் என்ன சொல்கிறான்? கவின் தான் சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறது. அவன் சொல்கிற மாதிரி சொல்லாமல் இல்லாமல் தனியாக சொல்கிறான். கவின் சேஸ் தட் ஹி கோஸ் டு ஆஃபீஸ் இன் இஸ் கார். அவன் காரில் அவன் ஆஃபீஸ் போகிறான் அப்படின்ட்டு சொல்கிறான். இங்கே ஏன் கோஸ்ன்னு வந்துச்சு? இங்கே கோ இருக்குது அப்படின்னா இங்கே ஐ இருக்கிறதுனால தான் கோ வந்துச்சு. இங்கே கவின் இருக்கிறதுனால, கவினை பற்றி பேசுறதுனால, அவங்க ஹீ இருக்கிறதுனால அங்கே கோஸ்ன்னு மாறுது. புரியுதா? இதுதான் ஃபண்டமெண்டல். ரைட்? அடுத்து பாருங்க, ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இன் ஹிந்தி. ஹிந்தியில் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொல்கிறா? சந்தன் சொல்கிறான். சந்தன் உங்கள்கிட்ட என்னப்பா சொல்கிறான் அப்படின்னு கேட்டால் சந்தன் சொல்கிறான் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இன் ஹிந்தி. எனக்கு ஹிந்தியில் பேச தெரியாதுன்னு சொல்கிறான். இப்போ சந்தன் சேஸ், இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சந்தன் சேஸ் ஹி டசன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் இன் ஹிந்தி. இங்கே ஐ வந்தனால டோன்ட் நோன்னு வருது. அவன் சொன்ன மாதிரி அவன் சொல்லும்போது ஐ தானே சொல்லுவான். நம்ம வந்து அவன் சொன்னா அப்படிங்கிறதுக்கு ஹீயா மாறிடும் இல்லையா? ஐ வந்து ஹீயா மாறிடுது. டசன்ட் நோ வந்து டோன்ட் நோ வந்து டசன்ட் நோவா மாறுது. அவ்வளோதான். புரியுதா? வி ஹவ் நாட் டன் எனிதிங். நாங்கள் எதுவுமே இன்னும் நாங்கள் செஞ்சுருக்கல. அவங்க என்னப்பா சொன்னாங்க அப்படின்னா, அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒன்றுமே பண்ணலைன்ட்டு. வி ஹவ் நாட் டன் எனிதிங் அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க சொன்ன மாதிரியே சொல்கிறது. அது இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி சொல்கிறது? தே செட் தட் தே ஹவ் நாட் டன் எனிதிங். தே ஹேவ் நாட் வந்து ஹேட் நாட்ன்ட்டு மாறிடும். அவ்வளோதான். புரியுதா? So this is the slide. This is going to be over. Then next slide is today's lesson was very interesting. My son, யார் சொல்கிறா? பையன் வந்து மை சன் said, அப்பா வந்து மகன் வந்து அப்பாட்ட சொல்லியிருப்பார் போல. என்ன சொல்லியிருப்பான்? மை சன் said அப்படின்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறாரு, பையன் சொல்கிற மாதிரியே சொல்லக்கூடாது. உங்கள் பையன் என்ன சார் சொன்னான் அப்படின்னு கேட்கும்போது என் பையன் இப்படி தான் சொன்னான். என்ன சொன்னான்னா டுடேஸ் லெசன் வாஸ் இன்ட்ரெஸ்டிங்னு சொன்னான் அப்படிங்கிறத அப்பா எப்படி சொல்லுவார்? மை சன் செட் டுடேஸ் லெசன் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். இன்னைக்குள்ள லெசன் வந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்ட்டு. அவன் சொன்ன மாதிரியே சொல்லாதீங்க சார், நீங்கள் உங்கள் சொந்த இதில் சொல்லுங்கள் அப்படின்னா. என் பையன் சொன்னால் என்னென்னா, அந்த அன்றைக்கி நடந்துச்சுல்ல அந்த பாடம்
had been very interesting. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துருந்துச்சு அப்படி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்கிறது. ஸோ வாஸ் இன்ட்ரெஸ்டிங் வந்து had been இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். புரியுதா? வாஸ் இன்ட்ரெஸ்டிங் சொல்லலாம். ஏன்னா இங்கே இஸ் இருந்துச்சுன்னா வாஸ் இன்ட்ரெஸ்டிங் மாறும். இங்கே வாஸ் இருந்தது இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுனால had been இன்ட்ரெஸ்டிங் அப்படிங்கிறது மாறிடும். ஓகே, அடுத்து பாருங்க. தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன். இந்த பூமி வந்து சூரியனை சுத்துது அப்படின்ட்டு யார் சொல்றா? என்ன, நான் சொன்னேன். நீ என்னடா சொன்ன, நீ என்ன சொன்ன, இப்போ ஏதோ சொன்னிய சொல்லு அப்படின்னா, நான் சொன்னேன் தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படின்ட்டு சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றது டைரக்ட் ஸ்பீச்சில். இல்லைடா, நான் கரெக்டாக சொன்ன மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் இன்டர்பிரேட் சொல்லுவாங்க. ஐ செட் தட் தி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த சன் அப்படிங்கிறது. இங்கேயும் ரிவால்வ்ஸ் தான் வரும், இங்கேயும் ரிவால்வ்ஸ் தான் வரும். ஏன்னா இது வந்து யூனிவர்சல் ட்ரூத், எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய இது உண்மையான பொதுவான கருத்து. அதனால இங்கே இங்கேயும் ப்ரெசென்டாக இருந்தால் அங்கேயும் ப்ரெசென்டாக தான் இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? இந்த பூமியினோட எனக்கு ஒரு ஜோக்கு வருது. நேரத்தை பார்த்தாலும் யூடியூப்பில் பார்த்தேன். ஒருத்தன் கேட்பான், ஆமாம் இந்த பூமியா சுற்றுது அப்படின்னு கேட்டான். அதுக்கு இன்னொருத்தன் சொன்னான், ஏப்பா ஒரு கோட்டரை அடிச்சுட்டு ஒருத்தன் இந்த சுற்றுறப்போ இந்த பூமி 3 கோட்டரை அடிச்சிருக்க, அப்போ கண்டிப்பாக சுத்ததானே செய்யும் அப்படின்னா. 3 கோட்டரா? புரியலையே. 4 3 மடங்கு தண்ணி அடிப்பா, தண்ணி அடிச்சுட்டு இருக்கு, தண்ணி இருக்கு அதில், அதனால சுத்ததான் செய்யும். மனுஷனே 1 கோட்டரை அடிச்சுட்டு சுற்றும் போது 3 கோட்டரை அடித்தா வந்து பூமி சுத்தாதா அப்படின்னு சொல்லுவான். ஸோ இந்த ஜோக்கு எனக்கு ஞாபகம். ஓகே, எனவே 3வது பார்க்கலாம். மிஸ்டர் மணி ஸ்டில் டீச்சர்ஸ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு நேகா வந்து ரேகாட்ட சொன்னான். அப்போ இன்னொருத்தன் கேட்குறான், இந்த நேகா வந்து ரேகாட்ட என்னப்பா சொன்னா அப்படின்னா, நேகா செட் டு ரேகா என்னன்னா, மிஸ்டர் மணி ஸ்டில் டீச்சர்ஸ் இங்கிலீஷ். மிஸ்டர் மணி வந்து இன்னும் வந்து இங்கிலீஷ் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்காரு அப்படின்னு. அப்படியா அப்படிங்க. இது வந்து அவன் சொன்ன மாதிரியே சொல்றது. என்ன, அவள் சொல்ற மாதிரி சொல்லாமல் தனியாக சொல்றாங்க. நேஹா டோல்ட் ரேகா என்ன சொன்னாங்கன்னா, மிஸ்டர் மணி ஸ்டில் டீச்சர்ஸ் இங்கிலீஷ். இங்கே டாட்னு வரக்கூடாது. ஏன்னா இப்பவும் நான் வந்து அது கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அதனால இங்கே டீச்சர்ஸ் தான் வரும், டாட்டுன்ட்டு வரக்கூடாது. புரியுதா? 2வது தடவை டாட்னு வந்துச்சுன்னா இங்கே ஸ்டில்லுங்கிற வார்த்தையும் வராது. புரியுதா? அதையும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஐ டிட் ஆன்லைன் பிஸ்னஸ் 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணினேன் அப்படின்ட்டு வெங்கட் சொன்னான். வெங்கட் என்ன சொன்னான் அப்படின்ட்டு ஒருத்தன் கேட்டா இப்படி தான் சொல்லுவான். ஏன்னா வெங்கட் சொன்னா ஐ டிட் ஆன்லைன் பிஸ்னஸ் 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணினேன்ட்டு வெங்கட் சொன்னான். அப்படியா? இது வந்து டைரக்ட் ஸ்பீச். அவன் சொன்ன மாதிரி சொல்லாம சொந்த கருத்தை சொல்லுவாங்க. வெங்கட் செட் தட் he had done online businesses 2 years ago. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணியிருந்தான். இங்கே டிட் வந்து ஹேட் டன் அப்படின்ட்டு மாறிடும். தட்ஸ் சேஞ்ச். ஓகே, லெட்ஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். அடுத்து பாருங்க. த ஃப்ளைட் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட் வென் ஹி அரைவ்ட் அட் தி ஏர்போர்ட். ஏர்போர்ட்டுக்கு அவன் அந்த வரவும் இந்த ஃப்ளைட் வந்து ஏற்கனவே போயிடுச்சு. அவன் வரதுக்கு முன்னாடியே அவன் வந்து சேர்றான், அப்போ ஃப்ளைட்டு போயிடுச்சு, ஆல்ரெடி கிளம்பிடுச்சு அப்படின்னு அர்த்தம் அப்படின்ட்டு கண்ணன் சொன்னான். கண்ணன் என்னப்பா சொன்னான், ஏதோ சொல்லிட்டு இருந்தானே, என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால், கண்ணன் said the flight had already left. ஏற்கனவே கிளம்பி இருந்துச்சு. when he arrived at the airport. ஏர்போர்ட்டில் அவன் போய் சேர்றான், அந்த ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்ட்டு. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் இப்படி தான் சொல்லணும். கண்ணன் said that the flight had already left when he arrived at the airport. இதை நீங்கள் கவனிக்கணும். டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்வெர்டட் கமா இருக்கும். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வந்து இன்வெர்டட் கமா இருக்காது. ஆனால் இங்கே என்ன இருக்கும், தேட்டுங்கிற வார்த்தை வரும். வித்தின் ப்ராக்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன். அது நீங்கள் போடவும் செய்யலாம், போடாமல் இருக்கலாம், உங்கள் இஷ்டம். ரைட்? அடுத்து பாருங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ இஃப் யூ வாண்ட். உனக்கு தேவைன்னா உனக்கு நான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஃபாத்திமா சொல்கிறா. என்கிட்ட சொன்னா. ஆமாம், ஃபாத்திமா அவங்ககிட்ட என்ன சொன்னா அப்படின்ட்டு யாராவது கேட்டால் நான் இப்படி தான் சொல்லுவேன் டைரக்ட் ஸ்பீச்சில். அவள் சொன்ன மாதிரியே சொல்லு என்ன அப்படின்னு சொன்னா, ஃபாத்திமா செட் டு மீ, என்கிட்ட சொன்னா, ஐ கேன் ஹெல்ப் யூ இஃப் யூ வாண்ட். உனக்கு தேவைன்னா நான் உனக்கு விரும்பினா நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்ட்டு. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ஃபாத்திமா டோல்ட் மீ. இந்த செட் டூன்னு வந்தாலே டோல்டுன்னு மாறிடும். புரியுதா? ஃபாத்திமா டோல் மீ தட் ஷீ குட் ஹெல்ப் மீ இஃப் ஐ வாண்டட். எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவன் என்கிட்ட சொன்னான். இங்கே கேன் வந்து குட்டா மாறிடும், இங்கே வாண்ட் வந்து வாண்டட்டா மாறிடும். அவ்வளோதான் சேஞ்ச். புரியுதா? வாங்க, லெட்ஸ் கோ டு தி அனதர் ஒன். அடுத்து பாருங்க. ஐ மைட் கோ டு தி சினிமா வித் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு சுந்தர் வந்து ஆகாஷ்ட சொல்கிறான். சுந்தர் வந்து ஆகாஷ்ட என்னப்பா சொன்னான் அப்படின்னு கேட்டால் அவன் சொன்ன மாதிரியே சொல்லு அப்படின்னா,
சுந்தர் said to ஆகாஷ், I might go to the cinema with friends. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நான் சினிமாவுக்கு போனாலும் போகலாம் அப்படின்னு சொன்னான். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சுந்தர் told ஆகாஷ் that he might go to the cinema with friends. இங்கே மைட் இருந்துச்சுன்னா இங்கேயும் மைட்டு தான் இருக்கும். இங்கே ஒருவேளை மே இருந்துச்சுன்னா இங்கே மைட்டாக மாறும். அவ்வளோதான். புரியுதா? யூ ஆர் கரெக்ட் அப்படின்றான். அப்படி யார் சொன்னா? அவன் என்கிட்ட சொன்னான். ஆமா, அவன் உன்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, அவன் என்கிட்ட சொன்னான், she said to me, you are correct அப்படின்னா, நீ கரெக்டு அப்படின்ட்டு என்கிட்ட சொன்னான். அவ சொன்ன மாதிரி சொல்லாதப்பா, நீ சொந்த புத்தியில சொல்லு அப்படின்னா, she told me that I was correct. நான் கரெக்டுன்ட்டு அவ சொன்னா. புரியுதா? அவ்வளோதான். you are beautiful அப்படின்னு I said to her. நான் அவட்ட சொன்னேன். அம்மா நீ அவட்ட என்ன சொன்ன அப்படின்னா, யாராவது கேட்டா என்ன சொல்லுவான்? I said to her, நான் அவட்ட சொன்னேன், you are beautiful. இங்கே பியூட்டிஃபுல்க்கு அப்புறம் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் வரணும். ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். தட்ஸ் மை மிஸ்டேக். யூ ஆர் பியூட்டிஃபுல், நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இது வந்து இன்னும் எப்படி சொல்லலாம்? ஐ அட்மைர்ட் ஹர் அப்படின்னு கூட மாற்றி சொல்லலாம். ஐ அட்மைர்ட் ஹர் தட் ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அவள் வந்து என்ன அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லுவேன். ஆக்சுவலி இது வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்லாம் வரணும். பட் இருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்கேன். அங்கேயும் நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்க்கலாம். we were comfortable with this னா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. they said, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, they said we were comfortable with this. இதோட நாங்கள் இது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு, நாங்கள் அதோட கம்ஃபர்டபுளாக இருக்கோம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்ட்டு. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் they said that they had been comfortable with that. இப்போ திஸ் வந்து டேட்டா மாறிடும், இந்த வேர் வந்து had been மாறிடும். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? வாங்க அடுத்ததுக்கு போகலாம். அருள் does not have any arrears in the college. காலேஜில் வந்து அருள் வந்து எந்த அரியர்ஸும் அவருக்கு இல்லை அப்படின்ட்டு யார்கிட்ட சொல்கிறா? ரமேஷ் வந்து அவருடைய ஃபாதர்கிட்ட சொல்கிறான். ஆமாம், ரமேஷ் வந்து அவள் அப்பாட்ட என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால், ரமேஷ் said to his father, அருள் does not have any arrears in the college. காலேஜில் அரியர் வந்து எதுவும் இல்லை அருளுக்கு அப்படின்ட்டு ரமேஷ் வந்து அப்பாட்ட சொன்னான். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரமேஷ் told his father that Arul didn't have any arrears in the college. இங்கே does not வந்து didn't have அப்படின்ட்டு மாறிடும். ரைட்? I meet my girlfriend almost every day. கிட்டத்தட்ட டெய்லி அவன் கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்த்துருவேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஆமாம், இப்போ நீ என்ன சொன்ன அப்படின்னு ஒருத்தன் கேட்டால் என்ன சொல்லுவேன்? I said I meet my girlfriend almost every day. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் வந்து நான் என் கேர்ள் ஃப்ரெண்டை நான் பார்க்குறேன்னு சொன்னேன்ப்பா. உன் காதில் விழலையா அப்படின்னு அர்த்தம். அதை விட சொல்கிறது, I said that I meet my girlfriend almost every day. இங்கேயும் மீட்டு தான் வரும், ஏன்னா இது வழக்கமாக நடக்கிறது. அதனால் மீட் வந்து மெட்டாக மாறாது, அதனால் மீட்டாகவே இருக்கும். புரிஞ்சிச்சா? we worked in a company in Mumbai last year. போன வருஷம் மும்பையில் நாங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அவங்க அவங்ககிட்ட என்னப்பா சொன்னாங்க சொல்லு, அவங்க சொன்ன மாதிரியே சொல்லு அப்படின்னா இப்படி தான் சொல்லணும். they said we worked in a company in Mumbai last year. போன வருஷம் மும்பையில் நாங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சோன்ட்டு. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் they said that they had worked. இந்த ஒர்க்கு வந்து ஏன்னா இங்கே சிம்பிள் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடும். ஏன்னா அதனால ஹேட் ஒர்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. they said that they had worked in a company in Mumbai the previous year. லாஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயராக மாறிடும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி அனதர் ஒன். அடுத்து பாருங்க, ரூபா நெவர் டாக்ஸ் பேக். ரூபா வந்து எதிர்த்தே பேச மாட்டா அப்படின்ட்டு யார் சொல்கிறா? ஜான் வந்து வருண்கிட்ட சொன்னான். ஜான் வந்து வருண்ட்டு என்னப்பா சொன்னான் அப்படின்னா, அவன் அப்படியே சொல்லுங்க அப்படின்னா, ஜான் செட் டு வருண் ரூபா நெவர் டாக்ஸ் பேக். எப்போவுமே வந்து அவள் திருப்பி அடிக்க மாட்டா, திருப்பி பேச மாட்டா அப்படின்னு அர்த்தம். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறதா இருந்தால், ஜான் டோல்ட் வருண் that ரூபா நெவர் டாக்ஸ் பேக். இது வழக்கமாகவே எடுத்து பேச மாட்டான், அதனால இங்கே டாக்டு பேக் அப்படின்ட்டு சொல்லக்கூடாது. புரியுதா? அடுத்து பாருங்க, பாலு வில் கம் டுமாரோ அப்படின்ட்டு யார் சொன்னா? ரோகிணி சொன்னா. ரோகிணி என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, ரோகிணி சொன்னா பாலு வந்து வில் கம் டுமாரோ, நாளைக்கு வந்து பாலு வருவான்ட்டு ரோகிணி சொன்னா அப்படின்ட்டு. இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரோகிணி செட் தட் பாலு வுட் கம் டு த ஃபாலோயிங் டே. இந்த டுமாரோ வந்து ஃபாலோயிங் டேவாக மாறிடும், வில் வந்து வுட்டாக மாறிடும். புரியுதா? திஸ் இஸ் த திங். புரியுதா? அடுத்து பாருங்க, டேவிட் ப்ரீச் கிறிஸ்டியானிட்டி இன் சிட்டி. எங்கள் சிட்டியில் வந்து டேவிட் வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ப்ரீச் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு அர்த்தம். இது வந்து செல்வி சொன்னா. செல்வி என்ன சொன்னா அப்படின்னு ஒருத்தன் கேட்டா, செல்வி சொன்னா டேவிட் ப்ரீச் கிறிஸ்டியானிட்டி இன் சிட்டி.
என் சிட்டியில் வந்து எங்களோட சிட்டியில் வந்து டேவிட் வந்து கிறிஸ்டியானிட்டியை வந்து ப்ரீச் பண்ணான் அப்படின்ட்டு சொன்னான். டேவிட் இவன் செல்வி சொன்னான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இங்கே என்ன சொல்லணும், செல்வி செட், அதாவது சிங்கிறது என்னது செல்வின்னு அர்த்தம். ஓகே, செல்வி செட் தட் டேவிட் ஹேட் ப்ரீச்ட் கிறிஸ்டியானிட்டி இன் ஆர் சிட்டி அப்படின்னு. இன் ஆர் சிட்டி, எங்கள் சிட்டியில் வந்து கிறிஸ்டியானிட்டி அவன் பரப்புனா அப்படின்ட்டு அவன் பரப்புனான், டேவிட் பரப்பியிருந்தான். இங்கே ப்ரீச்டு வந்து சிம்பிள் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறிடுச்சு. பரப்புனாரு, டேவிட் வந்து பரப்புனாரு அப்படின்ட்டு செல்வி சொன்னான் அப்படின்ட்டு மாறிடும். ஓகே, ஸோ மை வாய்ஸ் இஸ் லிட்டில் டிஸ்டர்ப் பிகாஸ் I got bad throat. அடுத்து ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஐ எம் கோயிங் ஃபார் எ மூவி அப்படின்னா, நான் ஒரு மூவிக்கு போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்போ எப்படி ராகுல் அப்படின்னு யார் சொன்னா? ராகுல் சொன்னான். ராகுல் என்ன சொன்னான் அப்படின்னா, அவன் சொன்ன மாதிரியே சொல்லணும். ராகுல் said I am going for a movie, நான் ஒரு படத்துக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு, சினிமாவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. ராகுல் said that he was going for a movie. ராகுல் இப்போ காலையில் கேட்டதுக்கு என்னடா சொன்னான் அவன் அப்படின்னு கேட்டால், ராகுல் சொன்னான் அவன் ஏதோ சினிமாவுக்கு போயிட்டு இருக்கேன் அப்படின்னு போய்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆம் கோயிங் இது வாஸ் கோயிங்காக மாறிடும். ஐ இருக்கனால இங்கே ஆம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில், இங்கே ஹீ இருக்கனால பாஸ்ட் டென்ஸில் வந்து என்ன வாசு தான் வரும். கிளியர்னா? ஓகே, இன்னொன்று பார்த்துலாமா. ஐ வில் பி டூயிங் மை எம்பிஏ இன் தி யூஎஸ்ஏல வந்து நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு ஸ்ரீதரன் சொன்னான். ஸ்ரீதரன் என்னப்பா சொன்னான் அப்படின்னு கேட்டால், ஸ்ரீதரன் செட் ஐ வில் பி டூயிங் மை எம்பிஏ இன் தி யூஎஸ்ஏல பண்ணிகிட்டு இருப்பேன், நான் அங்கே தான் எம்பிஏ பண்ணிகிட்டு இருப்பேன் அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்ட்டு சொல்கிறது. அவன் சொல்ல மாதிரி சொல்லாமல் நீ சொந்த கருத்தில் சொல்லு அப்படின்னா, ஸ்ரீதரன் செட் தட் ஏன்னா he would, அப்போ ஐ வந்து ஹியா மாறிடும். he would be doing his MBA in the யூஎஸ்ஏலேருந்து அவன் எம்பிஏ அவன் பண்ணுவான் அப்படின்ட்டு சொன்னான். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அடுத்த அருண் will have left by now அப்படின்ட்டு அவள் சொன்னான். அவள் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால், அருண் வந்து இந்நேரம் கிளம்பியிருப்பான் அப்படின்ட்டு அவள் சொன்னான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் என்டையர் ஸ்பீச்சில் she said that அருண் would have left by then, அந்த நேரம் வந்து அருண் வந்து கிளம்பியிருப்பான் அப்படின்ட்டு அவள் சொன்னான் அப்படின்னு அர்த்தம். ஐ லவ் மை மதர் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? பிரியா சொன்னா. பிரியா என்ன சொன்னா அப்படின்னு கேட்டால், பிரியா சொன்னா ஐ லவ் மை மதர், எங்கள் அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் மேலே அவங்கள நான் ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறது. இல்லைனா பிரியா செட் தட் ஷி லவ்ஸ் மதர், அப்போ அம்மானா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னான் அப்படின்ட்டு இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சொல்கிறது. புரியுதா? ஒரு ஆள் சொல்கிறது வந்து ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. சிம்பிளாக நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். ஒருத்தன் ஏ சொல்கிறத பி வந்து கேட்டுட்டு சிக்கு வந்து அவன் ரெண்டு விதமாக சொல்லுவான். ஒன்று அவன் சொல்ல மாதிரியே சொல்லுவான், இல்லாட்டா இவன் சொந்த கருத்தில் அடிப்பான். இதுதான் பேசிக் அண்ட் ஃபண்டமெண்டல். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கவின் ஹேட் கான் டு லண்டன் இன் 2001 வந்து கவின் வந்து போயிருந்தான் அப்படின்னு யார் சொன்னா? அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, they said Kevin had gone to London in 2001 வந்து அவன் கவின் வந்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் they said that Kevin had gone to London in 2001. ஆல்மோஸ்ட் அப்படியே தான் வரும். இங்கே had gone இருந்துச்சுன்னா இங்கே had gone தான் வரும். ஒருவேளை இங்கே has gone வந்துச்சுன்னா இங்கே had gone தான் மாறும். இங்கே had gone இங்கே had gone தான். புரியுதா? அது மட்டும் யாவது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அடுத்து பாருங்க. ஐ வேக்கப் அட் 5 AM எவ்ரி டே, டெய்லி நான் வந்து 5 மணிக்கு எந்திக்கிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? டேவிட் சொல்கிறான். அவன் சொன்னான். டேவிட் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால், டேவிட் சொன்னான் ஐ வேக்கப் அட் 5 AM எவ்ரி டே, டெய்லி 5 மணிக்கு நான் எந்திரிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னான். இது இன்டைரக்ட் ஸ்பீச்சில் டேவிட் செட் தட் ஹி வேக்ஸ் அப் அட் 5 AM எவ்ரி டே, இல்லை ஒவ்வொரு நாள் 5 மணிக்கு நான் எந்திக்கிறேன் அப்படின்ட்டு அவன் சொல்கிறான். இங்கே வழக்கமாக நடக்கிறதுனால தான் இங்கே வந்து வேக்கப்பாக தான் இருக்கும். இங்கே ஐ இருக்கிறதுனால வேக்கப்னு வந்துச்சு, இங்கே ஹீ இருக்கிறதுனால வெக்ஸ்அப்னு மாறுது. அவ்வளோதான். சப்ஜெக்ட் தக்கன அங்கே வெறுப்பு எஸ் போடணுமா வேண்டாம்ங்கிறது சப்ஜெக்டை பொறுத்து இருக்குது. தேர்ட் பர்சன் சிங்குலருக்கு எல்லாமே வெறுப்போட எஸ் சேர்க்கணும். ரைட்? அடுத்து பாருங்க. ஐ எம் மணி அப்படின்னு செட் ஹீ, சில வந்து ஹீ செட் அப்படின்னு போல இது கமா போட்டு செட் ஹீண்டு பின்னாடி வரும். நீங்கள் பயந்துடக்கூடாது. பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஐ செட்டு, த்ரூ செட்டு, சி செட்டு, ஐ செட்டு, டேவிட் செட்டுன்னு இங்கே மொதல் வரணும். ஆனால் சில நேரம் என்ன வரும், இன்னொரு கமாத்துல வந்து ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிச்சு கமா போட்டு செட் ஹீ அப்படின்னு கூட சொல்லுவான். நீங்கள் பயந்துடக்கூடாது. ஒன்றா எல்லாம் ஒன்று தான். ஏன்னா அப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம். ஐ எம் மணி செட் ஹீ. அவன் சொன்னான் நான் மணி. அவன் என்னடா சொன்னான் அப்படின்னா ஐ எம் மணி, அதாவது அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். நான் மணி அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. இது சொந்த கருத்தில் சொல்கிறாங்க. ஹீ செட் தட் ஹிஸ் நேம் இஸ் மணி. இங்கே வந்து வாஸ் மணின்னு மாறாது. ஏன்னா
மணி அப்பவும் மணி தான், எப்பவும் அவன் மணி தான். அதனால் வாசல் மாறாது, அங்கே இஸ்ன்னு தான் இருக்கும். புரியுதா? ஐ டீச் ஹிந்தி அப்படின்னு சொல்கிறான். அவள் சொல்கிறான். அவன் என்ன சொன்னான்? ஐ டீச் ஹிந்தி, நான் ஹிந்தி சொல்லிக் கொடுக்குறேன், கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவள் சொன்னா அப்படின்ட்டு. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் சி செட் தட் சி டீச்சர்ஸ் ஹிந்தி, அவள் இன்னும் தான் கற்றுக் கொடுக்குறான். அதனால் இங்கே டீச்சர்ஸ் தான் இருக்கும், இல்லை சி இருக்கிறனால டீச்சர்ஸ் அப்படின்னு மாறிடுது. இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். புரியுதா? இது நீங்கள் இன்னொன்று பார்த்துலாமா? ஐ வில் ஹேவ் ரீச்ட் ஆஃபீஸ் பை த டைம் மை மேனேஜர் ரீச்சஸ். ஏன்னா என் மேனேஜர் வர்ற வரைக்கும் அவள் அப்படின்ட்டு யார் சொல்கிறா? அவள் சொல்கிறா. அவள் என்ன சொன்னடா? இதை சொன்னாடா? அவள் என்ன சொன்னா அப்படின்னா, அவள் சொன்னா ஐ வில் ஹேவ் ரீச்ட் ஆஃபீஸ் பை த டைம் மை மேனேஜர் ரீச்சஸ். என் மேனேஜர் வரவும் நான் ஆஃபீஸுக்கு போய் நுழைஞ்சிருப்பேன், போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறா அப்படின்ட்டு அவள் அப்படி சொல்கிறது, அப்படியே சொல்கிறது. ரைட்? சி செட் that she would have reached office. இங்கே will வந்து உண்டா மாறிடும். she would have reached office by the time the manager reached. அப்படின்னா இங்கே reaches வந்து reached மாறிடும் indirect speechல. that's a change. okay, வாங்க நெக்ஸ்ட் இதில் போகலாம். அடுத்து பாருங்க, they might not join the army. ஆர்மியில் அவங்க ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவன் யார் சொல்கிறான்? அவன் சொல்கிறான். அவன் என்ன சொன்னான் அப்படின்னு கேட்டால், he said, என்ன இங்கே தேட் போடலாம், போடாமல் இருக்கலாம். மோஸ்ட்லி இங்கே தேட் வராது, இன்டர் ஸ்பீச்சில் தான் தேட் வரும், இங்கே வராது. என்ன he said they might not join the army. அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து அவன் சொன்னால் அவங்க வந்து ஆர்மியில் ஜாயின் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை சொல்கிறது. மைட்லாம் சந்தேகத்தில் சொல்கிறது, அதனால் அப்படி சொல்கிறது. என்ன he said that they might not join the army. இங்கே மைட்னா இங்கேயும் மைட்டு தான் வரும். ரைட்? ரூபன் had been trying to reach Melina. ஷரீஃப் சொன்னான். ஷரீஃப் என்ன சொன்னான் அப்படின்னா, ஷரீஃப் என்ன சொன்னான்னா, ரூபன் ஹேட் பீன் ட்ரைங் டு ரீச் மெலினா வந்து ரூபன் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்ட்டு ஷரீஃப் சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறது. இல்லைடா இன்டர் ஸ்பீச்சர் சொல்கிறாங்க, ஷரீஃப் செட் தட் ரூபன் ஹேட் பீன் ட்ரைங் டு ரீச் மெலினா அப்படின்ட்டு சொல்கிறது. புரியுதா? அடுத்து பாருங்க, இன்னொன்று பார்த்துருவோமா? ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ், என்னால் இங்கிலீஷே பேச முடியும். அவன் என்ன சொன்னான் அப்படின்னா, he said I can speak in English. இங்கிலீஷ் என்னால் பேச முடியும்னு சொன்னான். he said that he could speak in English. இங்கிலீஷ் அவனால் பேச முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்ட்டு இதில் சொல்கிறது. ஓகே, அடுத்த ஸ்லைட் பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் சென்டென்சஸ் நிறைய இருக்குது, ஒன்று ரெண்டு பார்த்துருவோம். அடுத்து பாருங்கள், இதோட முடியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிச்சிடலாம். ஐ மஸ்ட் டூ இட் நவ் அப்படின்னு அவள் சொன்னான். அவள் என்னடா சொன்னா அப்படின்னா, ஐ மஸ்ட் டூ இட் நவ் அப்படின்னு சொன்னான் அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச். she said that she had to do it then. அப்படின்னு நவ் வந்து தென்னா மாறிடும். இந்த மஸ்ட் வந்து மஸ்டாகவும் இருக்கலாம், சிலர் வந்து ஹேட் டு அப்படிங்கிறது கூட மாறலாம். புரியுதா? அதை நீங்கள் ஏன் வச்சுக்கணும். அடுத்து ஐ குட் நாட் ரன் ஃபாஸ்ட் அப்படின்னா அவள் என்ன சொன்னா அப்படின்னா, என்னால் ஓட முடியலன்னு சொன்னான். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் she said that she could not run fast. குட்டு இங்கே குட்டுன்னா அங்கேயும் குட்டு தான் இருக்கும், இங்கே விட்டுன்னா அங்கேயும் விட்டு தான் இருக்கும். இங்கே மே இருந்துச்சுன்னா மைட் வரும். புரியுதா? மஸ்ட் இருந்துச்சுன்னா ஹேட் டு அப்படின்ட்டு மாறும். சுட்டாக தான் இருக்கும். ரைட்? ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட் அப்படின்ட்டு வருண் சொல்லுவான். வருண் என்ன சொன்னான் அப்படின்னா, வருண் செட் ஐ ஷுட் ஒர்க் ஹார்ட், நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். வருண் செட் தட் ஹீ ஷுட் ஒர்க் ஹார்ட் இப்படின்ட்டு மாறிடும். புரியுதா? அப்போ வாங்க அடுத்து இது போகலாம். அடுத்து ரெண்டாவது கைண்ட் ஆஃப் சென்டென்ஸ்க்கு வர போகிறோம். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்னால் என்ன தெரியுமா? இது கேள்வி, கேட்ட கேள்விக்கு வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது, அதுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்க்கு. புரியுதா? இப்போ ஒருத்தன் கேட்குறான், ஆர் யூ சாரி ஃபார் வாட் யூ டிட்? நீ என்ன பண்ணங்கிறது பற்றி நீ வருத்தப்படுறியா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அது யார் சொல்கிறா? த மதர் ஆஸ்க் த லிட்டில் பாய். அந்த மதர் வந்து அந்த சின்ன குழந்தைகிட்ட கேட்டான், இங்கே பாரு நீ பண்ணினது தப்பா இல்லையா சொல்லு அப்படிம்பாங்கல்ல, அதான் இது. அந்த அம்மா வந்து அந்த பையன்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, த மதர் ஆஸ்க் த லிட்டில் பாய், ஏன்னா ஆர் யூ சாரி ஃபார் வாட் யூ டிட்? நீ என்ன பண்ணுங்கிறதுக்கு நீ வருத்தப்படுறியா இல்லையா, சாரி கேட்குறியா இல்லையா அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டைரக்ட் ஸ்பீச்சில் த மதர் ஆஸ்க் த லிட்டில் பாய் இஃப். இந்த கொஸ்டின் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸில் இஃப்ங்கிற வார்த்தை வரும், தேட் வராது. தேட்டுக்கு பதிலாக என்ன வரும் உங்களுக்கு வந்து இஃப் தான் போடுவாங்க. இந்த மதர் ஆஸ்க் த லிட்டில் பாய் இஃப் ஹி வாஸ் சாரி. இஃப் என்ன ஆர் வாஸ்ன்னு மாறிடும், பாஸ்ட் சொல்கிறோம். இஃப் ஹி வாஸ் சாரி ஃபார் வாட் ஹி ஹேட் டன், ஹி டிட் வந்து ஹேட் டன் மாறிடும். கிளியர்? இதே அவசியம். அடுத்து பாருங்க, could I come inside? can I come inside னா பொலைட்னஸ், could I come inside னா அதை விட பொலைட்னஸ்னு அர்த்தம். புரியுதா? ரூபா என்கிட்ட என்ன கேட்டா, ரூபா என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா உனக்கு அப்படின்னா, ரூபா என்கிட்ட கேட்டா could I come inside
நான் உள்ள வரலாமா அப்படின்ட்டு கேட்டா அப்படின்னு சொல்றது. ரூபா ஆஸ்க் மீ, இன்டைரக்ட் ஸ்பீச்ல ரூபா ஆஸ்க் மீ இஃப் ஷீ குட் கம் இன்சைட், உள்ள வரலாமா அப்படின்ட்டு கேட்டா அப்படின்ட்டு மாறிடும். புரியுதா? ஷுட் மை சில்ட்ரன் கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு யார் கேட்டா? விகாஸ் ஆஸ்க் ஹிஸ் ஃப்ரெண்ட். விகாஸ் அவனுடைய ஃப்ரெண்டுகிட்ட என்ன கேட்டான் அப்படின்னா, அவன் இப்படி தான் கேட்டான், ஷுட் மை சில்ட்ரன் கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்ட்டு கேட்டா. இங்கே பாருங்க, டைரக்ட் ஸ்பீச் எல்லாத்துலேயும் கொஸ்டின் மார்க் இருக்கும். இந்த ப்ளூ கலரில் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாமே வந்து வெர்புல இருந்து தான் ஆரம்பிக்கும். கேள்வினாலே வெர்புல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஆறு, உட்டு, குட்டு, மே, சுட்டு, ஏன்னா சுட்டு எல்லாமே என்னது வெர்பு தான். கொஸ்டின்னாலே வெர்புல தான் ஆரம்பிக்கும். புரியுதா? ஸோ இதுலேருந்து எப்படி மாறுறது பாருங்க. பிகாஸ் ஆஸ் இஸ் ஃப்ரெண்ட் வெதர், இஃப் போடலாம், இல்லாட்டா வெதர்ங்கிற வார்த்தை ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கலாம். பிகாஸ் ஆஸ் இஸ் ஃப்ரெண்ட் வெதர் இஸ் சில்ட்ரன் ஷுட் கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ். அவன் குழந்தைங்களாம் ஹையர் ஸ்டடீஸ்க்கு போகலாமா இல்லையான்ட்டு விகாஸ் வந்து அவரோட ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டான் அப்படின்ட்டு அர்த்தம். அடுத்து பாருங்க, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட் உனக்கு புரிஞ்சிச்சா அப்படின்ட்டு யார் கேட்டா? ஹி ஆஸ்ட் மீ. அவன் என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்னப்பா கேட்டான்? அவன் என்கிட்ட கேட்டான், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் உனக்கு புரிஞ்சிச்சான்னு கேட்டான். என்கிட்ட போய் அவன் கேட்கலாம் அந்த கேள்வியை அப்படின்னு சொல்றது. ஓ, இன்டராக்டிவ் ஸ்பீச் சொல்லுவாங்க, ஹி ஆஸ்ட் மீ வெதர் ஐ ஹேட் அண்டர்ஸ்டுட் த சப்ஜெக்ட். டிட் அண்டர்ஸ்டாண்ட் வந்து இங்கே ஹேட் அண்டர்ஸ்டுட்டா மாறிடும். கிளியர்? அடுத்து வில் யூ மேரி மீ அப்படின்ட்டு திவ்யா வந்து அவன்கிட்ட கேட்டாங்க. ஆமாம், திவ்யாவும் அவனும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்களே, என்னடா பேசினாங்க அப்படின்னா, திவ்யா வந்து அவன்கிட்ட கேட்டா, வில் யூ மேரி மீ, நீ என்னை கல்யாணம் பண்ணுவியான்னு கேட்டா அப்படின்றது. அவன் சொல்கிற மாதிரியே சொல்லுவது. புரியுதா? இதெல்லாம் நம்ம எக்ஸ்பர்ட்டா அவன் சொல்கிற மாதிரியே சொல்லுவோமே என்ன. அடுத்து வந்து பாருங்க, இன்டராக்ட் ஸ்பீச்னா திவ்யா ஆஸ்ட் ஹிம் இஃப் ஹி வுட் மேரி ஹர். அவன் வந்து அவளை கல்யாணம் பண்ணிப்பானா அப்படின்ட்டு திவ்யா வந்து அவங்கிட்ட கேட்டா. புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் என்னது எஸ்ஆர்னா கொஸ்டின். டு யூ லைக் கிரிக்கெட், ஹி ஆஸ்ட் மீ. அவன் என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? என்னடா கேட்டான்? அவன் என்கிட்ட கேட்டான், ஹி ஆஸ்ட் மீ டு யூ லைக் கிரிக்கெட், என்னை பார்த்து கிரிக்கெட் தெரியுமான்னு கேட்டான்ப்பா. டு யூ லைக் கிரிக்கெட் அப்படின்னு கேட்குறான். நான் எவ்வளோ பெரிய பேட்ஸ்மேனுக்குது அவனுக்கு தெரியாதா? நீ அவனுக்கு சொல்லலையா? அவனுக்கு தெரியாதா? ஷேம் அப்படிம்பாங்க. ஹி ஆஸ்ட் மீ வெதர் ஐ லைக் கிரிக்கெட். அவன் என்கிட்ட கேட்டான் பாரு, எனக்கு கிரிக்கெட் தெரியுமான்ட்டு. எனக்கு வெக்கமாயிடுச்சுடா மச்சான் அப்படிம்பாங்க தான். இதுதான். புரியுதா? ஹேவ் யூ டேக்கன் பாத், குளிச்சிட்டியா அப்படின்னு கேட்டா. ஆஸ்ட் மீ. எங்கள் அம்மா என்கிட்ட என்ன கேட்டா தெரியுமா? ஹேவ் யூ டேக்கன் பாத், எனக்கு குளிச்சிட்டான்னு கேட்குறான். என்ன திமிர் இருக்கு எங்கள் அம்மாவுக்கு, குளிச்சிட்டான்னு சண்டே கேட்குறேன். சண்டேலாம் என்னைக்காவது குளிச்சிருக்கானா அப்படிங்கிற அர்த்தம். அப்புறம் மை மதர் ஆஸ்ட் மீ வெதர் ஐ ஹேவ் டேக்கன் பாத். ஹேவ் டேக்கன் வந்து ஹேட் டேக்கன் மாறிடும். புரிஞ்சிச்சா? அது கிளியர்? அடுத்து பாருங்க, எஸ்ஆர்ன கொஸ்டின் நோட் இருக்கும், நான் சொல்கிறேன் பாருங்க. டு யூ நோ ஹூ ஐ எம் அப்படின்ட்டு ராகுல் ஆஸ்ட் மீ. என்கிட்ட ராகுல் என்ன கேட்டான் தெரியுமா? டு யூ நோ ஹூ ஐ எம், நான் யாருன்ட்டு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான்யா. நான் யாரையா, நான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான் அப்படின்ட்டு. இன்டராக்ட் ஸ்பீச்சஸ் தான் இருந்தால் ராகுல் ஆஸ்ட் மீ இஃப் ஐ நியூ ஹூ ஹி வாஸ். அவன் யாருன்னு, அவன் யாராக இருந்தான்ட்டு எனக்கு தெரியுமான்னு கேட்டான் அப்படின்னு சொல்கிறது. Were the staff in the office after 6? No, were the staff in the office after 6? 6 மணிக்கு மேலே ஸ்டாஃப் வந்து இருந்தாங்களா ஆஃபீஸில் அப்படின்னு யார் கேட்டா? வி ஆஸ்க் த மேனேஜர். ஆமாம், நம்ம என்ன கேட்டோம் ஆஃபீஸ் மேனேஜர்கிட்ட? நம்ம மேனேஜர்கிட்ட இதாண்டா கேட்டோம். என்ன கேட்டான்? வேர் த ஸ்டாஃப் இன் தி ஆஃபீஸ் ஆஃப்டர் 6, 6 மணிக்கு மேலே இந்த ஸ்டாஃபாக இருந்தாங்களான்னு கேட்டோம். அவ்வளோதான். அதுக்குள்ளேயும் கப்புன்னு அவருக்கு கோவம் வந்துருச்சு அப்படிமா. வி ஆஸ்க் த மேனேஜர் இஃப் த ஸ்டாஃப் ஹேட் பீன், இந்த வேர் வந்து ஹேட் பீன் மாறிடும் இன் தி ஆஃபீஸ் ஆஃப்டர் 6 அப்படின்னு. புரியுதா? இஸ் இட் ரெய்னிங் நவ் அப்படின்னு. சி ஆஸ்க் மீ இஸ் இட் ரெய்னிங் நவ். ஆமாம், அவன்கிட்ட என்ன கேட்டா? மழை பெய்தான்னு கேட்டாயா? உடியா? ஏ என்ன கேட்டான்ற. சி ஆஸ்க் மீ இஸ் இட் ரெய்னிங் நவ், இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படின்ட்டு. இவன் சொந்தமாக அவள் சொல்கிற மாதிரியே சொல்லாமல் சொந்தமாக சொல்கிறாங்க. ஷி ஆஸ்க் மீ வெதர் இட் வாஸ் ரெய்னிங் தென், அப்போ மழை பெஞ்சான்னு அவள் கேட்டா அப்படின்னு சொல்லி. புரியுதா? இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த டைரக்ட் இன்ட்ரெஸ்ட். அடுத்து பாருங்க, மூணாவது கைண்ட் பார்க்குறோம். WH கொஸ்டின் சென்டென்சஸ். WH கொஸ்டின்ஸ் என்ன தெரியுமா? WHங்கிற வார்த்தை கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஹவுவில் பாருங்கள், W இங்கே இருக்குது, H இங்கே இருக்குது. WH சேர்ந்து வரும், இல்லாட்டா W இல்லாட்டா அந்த Hங்கிறது தனித்தனியாக கூட வரலாம். இதுக்கு பிறகு WH கொஸ்டின்ஸ்னு அர்த்தம். WH கொஸ்டின்ஸ்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின் மாதிரி கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக வரும். ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பாங்க. இங்கே WH மொதல் வரும், அதுக்கப்புறம் வெர்பு வரும். ரைட்?
ஆனால் எஸ்ஆர்ன கொஸ்டின்ஸ் என்ன வரும், டபிள்யூஹெச் வேர்டு வராது, அதுக்கு பதிலாக வெர்பு மட்டும்தான் வரும். இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ரைட். ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட் ஹிம் ஹவ் ஆர் யூ. ஏண்டா மச்சான் அவன் என்னடா கேட்டா அழுறான் அப்படின்னா, ஐயோ நான் ஒன்றும் கேட்கலையா, ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்குன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ளே பக்கம்னு அழ ஆரம்பிச்சான் அப்படின்ட்டு. சின்ன பையன் அவன்கிட்டலாம் பார்த்து இப்படிமா சொங்க ரொம்ப பொலைட்டாக கேட்கணும்டா, எப்படி இருக்க அப்படின்னு கேட்கக்கூடாது, அழுதுருவான் அப்படின்ட்டு. ஐ ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் ஹவ் யூ, அவன் எப்படி இருந்தான் அப்படின்ட்டு நான் கேட்டேன், அவ்வளோதான்ப்பா. அதுக்குள்ளேயும் பையன் அழ ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ட்டு. வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னா, ஆமாம் பிரியா அஞ்சலிட்ட என்ன கேட்டா, பிரியா வந்து அஞ்சலிட்ட கேட்டா வாட் இஸ் யுவர் நேம், உன் பேர் என்னன்னு கேட்டா அப்படின்ட்டு. ஸோ பிரியா வந்து ஆஸ் அஞ்சலி வாட் ஹர் நேம் வாஸ். இது இப்படி தான் மாறும். இங்கே டபிள்யூஹெச் வேர்டு முதல் கேட்டால் இது வந்து கொஸ்டின் மார்க்கு. அது இந்த ரெட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் டபிள்யூஹெச் வேர்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த டபிள்யூஹெச் வேர்டில் இங்கே நடுவில் வரும், இங்கே ஆரம்பத்தில் வரும். நடுவில் வந்தால் இதுக்கு பேர் கன்ஜெக்ஷன் சொல்லுவாங்க. முதல்ல வந்துச்சுன்னா இதுக்கு பேர் கொஸ்டின் வேர்டு, இன்டர்கேட்டிவ் வேர்டு, கொஸ்டின் வேர்டாக மாறிடும். புரியுதாப்பா? டபிள்யூஹெச் கொஸ்டின் வேர்டாக மாறும். ஆரம்பத்தில் வந்தால் கொஸ்டின் வேர்டு, நடுவில் வந்தால் இது கொஸ்டின் கிடையாது, இதுக்கு பேர் வந்து கன்ஜங்ஷன் அப்படிமா, கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அடுத்து why are you shouting, I asked him. நான் கேட்டேன் அவன்கிட்ட, ஒரு கேள்வி கேட்டேன் பாரு, why are you shouting, ஏன் சத்தம் போடுற அப்படின்னு கேட்டேன். அவ்வளோதான், சுப்சாப்பாக ஆகிட்டான் அப்படின்ட்டு. I asked him why he was shouting. அவன் ஏன் சத்தம் போட்டுருந்தான்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். இது இன்டைரக்ட் ஸ்பீச். கிளியர் நோ? வாட் ஷுட் வி டூ நோ, வாட் ஷுட் வி டூ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு ஷி ஆஸ். அவள் கேட்டா, அவள் என்ன கேட்டா அப்படின்னா, அவள் கேட்டா வாட் ஷுட் வி டூ, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறா. ஏன் அவளுக்கு தெரியாதோ நான் என்ன பண்ணணுன்ட்டு என்கிட்ட கேட்குறா. வாட் ஷுட் வி டூ, என்ன குழப்பு இருக்கு அப்படின்ட்டு. ஷி ஆஸ் வாட் வி ஷுட் டூ. அவள் கேட்டா வாட் வி ஷுட் டூ, நம்ம என்ன செய்யணுன்ட்டு கேட்டா அப்படின்றது. அவள் சொல்ல மாதிரியே சொல்லுவாங்க வாட் ஷுட் வி டூ. அவள் சொல்ல மாதிரியே சொல்லாமல் கேட்டா ஷி ஆஸ்ட் வாட் வி ஷுட் டூ. அவள் கேட்டா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து பாருங்க. when did the program start, அஜித் கேட்டான். அஜித் என்னப்பா கேட்டான் அப்படின்னா, when did the program start, ப்ரோக்ராம் எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னு கேட்டான். இது வந்து டைரக்ட் ஸ்பீச். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் அஜித் ஆஸ்ட் when the program had started. இங்கே ஸ்டார்ட் வந்து had startedன்ட்டு மாறிடும். புரிஞ்சிச்சா? why didn't you speak in English, இங்கிலீஷ் ஏன் நீ பேச மாட்டேன்ற அப்படின்ட்டு. he asked me. அவன் 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 என்கிட்ட என்ன கேட்டான்னு உனக்கு தெரியுமா, என்ன கேட்டான் சொல்லு, சொன்னா தானே தெரியும் அப்படின்னு. என்னது he asked me, என்ன கேட்டான், why don't you speak in English, இங்கிலீஷ் ஏன் பேச மாட்டேன்ற அப்படின்னு கேட்டான். அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறது. புரியுதா? இன்டைரக்ட் ஸ்பீச்சில் he asked me why I didn't speak in English. இங்கே டோன்ட் வந்து இங்கே என்ன டின்ட்டா மாறிடும். ஐம் சாரி, ஐ டின்ட் அண்டர்லைன் திஸ். டின்ட்டு இங்கே மாறிடும். புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான். நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்து பாருங்க. where does she live, ரோஹித் ஆஸ்க்டு யுவராணி. ரோஹித் வந்து யுவராணிகிட்ட என்னையா கேட்டான் அப்படின்னா, ரோஹித் வந்து யுவராணிகிட்ட கேட்டான் where does she live, அவள் எங்கே வேலை செய்யா, அவள் எங்கே வசிக்கிறா அப்படின்ட்டு, எங்கே வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்ட்டு, இல்லாட்டி எங்கே தங்கியிருக்கா அப்படின்ட்டு ரோஹித் வந்து யுவராணிகிட்ட கேட்டான் அப்படின்னு. இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரோஹித் ஆஸ்ட் யுவராணி where she lived. இல்லை இப்போ வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா where she livesன்னு சொல்லலாம், இல்லாட்ட where she lived அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். புரியுதா? அடுத்து பாருங்க. சிவா ஆஸ்ட் மை மதர். எங்கள் அம்மாட்ட சிவா கேட்டான். சிவா வந்து எங்கள் அம்மாட்ட என்ன கேட்டான் தெரியுமா, என்னடா கேட்டான், how old is your father, உங்கள் அப்பாவுக்கு வயசு என்னன்னு கேட்டான் அப்படின்ட்டு எங்கள் அம்மாட்ட கேட்டான் சிவா அப்படின்ட்டு. சிவா ஆஸ்ட் மை மதர் how old her father was. இல்லை அவள் அப்பா வந்து எவ்வளோ வயசு இருந்துச்சு அப்பாவுக்கு அப்படின்ட்டு சிவா வந்து கேட்டான் அப்படின்றது. வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், இப்ராஹிம் ஆஸ்டர். அவர்கிட்ட இப்ராஹிம் என்னையா கேட்டான் அப்படின்னா, இப்ராஹிம் ஆஸ்டர் வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட், நீ என்ன எதை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு கேட்டா அப்படின்னு அர்த்தம். இந்த அபவுட்டும் ரெட்டில் தான் வரணும், ஏன்னா அபவுட்டும் இந்த வாட்டோட சேர்ந்து தான். புரியுதா? இல்லை வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்ட்டு. இப்ராஹிம் ஆஸ்ட் ஹர் அபவுட் வாட் ஷி வாஸ் டாக்கிங், எதை பற்றி அவள் பேசிட்டு இருந்தாட்டு அவள் கேட்டா. புரிஞ்சிச்சா? இதுதான் டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ். இது மட்டும் இருக்குது. அடுத்து 4வது கைண்ட்ஸ் பார்க்கலாம். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்ன தெரியுமா, கட்டளை போட்டு ஆர்டர் கொடுக்குறது, கமாண்ட் கொடுக்குறது, இல்லாட்டா பொலைட்டாக பேசுறது, இதுக்கெல்லாம் வந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா வெர்புலேருந்து தான் ஒரு சென்டென்ஸை ஆரம்பிக்கும். இம்பரேட்டிவ் சென்டென்ஸில் சப்ஜெக்ட்லேருந்து ஆரம்பிக்காது. நார்மலாக சப்ஜெக்ட்டு வெறுப்பு தான் வரும், ஆனால் இங்கே வந்து எல்லாமே வெறுப்புலேருந்து ஆரம்பிக்கும். இதுதான் ஆர்டர் போடுறது, ரிக்வெஸ்ட் பண்ணுறது, சஜஷன் கொடுக்குறது, இதுக்கெல்லாம் இது. அப்புறம் வந்து பொலைட்டாக பேசுறது, மரியாதையோட பேசுறது, எல்லாத்துக்குமே இதுதான். ஏன்னா டோன்ட் பி அ ஃபூல் ஹீ செட் டு மீ. அவன் என்கிட்ட சொன்னான்
அவன் என்கிட்ட சொன்னான் அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? என்ன சொன்னான்? டோன்ட் பி எ ஃபூல், என்ன சும்மா முட்டாளாக இருக்காத அப்படின்ட்டு, ஒரு முட்டாளாக இருக்காத நீ என்ன சொன்னான் அப்படின்ட்டு. ஆமாம், அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை சொல்கிறப்ப வந்து இந்த ரெட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எதை குறிக்கிறதுனா இம்பரேட்டிவ் சென்டென்ஸை குறிக்கிறது. இதுதான் ஆர்டர் பண்ணுறானா, அட்வைஸ் பண்ணுறானா, சஜஸ்ட் பண்ணுறானா, ரிக்வஸ்ட் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியும். புரியுதா? ஸோ இது எப்படி சொல்கிறது? ஹீ செட்னு சொல்றது பதிலாக ஹீ வாண்ட் மீ அப்படின்னு என்னை வார்ன் பண்ணான். ஹீ வாண்ட் மீ நாட் டு பி எ ஃபூல், ஒரு முட்டாளாக இருக்கக்கூடாது எனக்கு வார்ன் பண்ணான் அப்படின்னு அர்த்தம். டேக் த கன் அண்ட் ஃபயர், கன் எடுத்து சுடு அப்படின்னு. இந்த ஜென்ரல் செட், ஆர்மியில் ஜென்ரல் இருப்பாங்களா, என்ன சொல்லுவாங்க? இந்த ஜென்ரல் செட் டேக் த கன் அண்ட் ஃபயர் அப்படிம்பாங்க. கன் எடுத்து சுடு அப்படின்னு சொன்னார். இந்த ஜென்ரல் என்ன சொன்னார்? ஏதோ கற்றுக்கிட்டு இருந்தாரு அப்படின்ட்டு அவர் கமாண்ட் கொடுத்தாருடா. ஐயோ ஆர்டர் பண்ணாருடா. அவர் என்ன ஆர்டர் பண்ணாரு? டேக் த கன் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொன்னார் அப்படின்ட்டு. அதான் அவர் சொன்ன மாதிரி இன்னொரு கமாண்ட் சொல்கிறது. அது இல்லாமல் ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் தி ஜென்ரல் அப்படின்னு, ஜென்ரல்னா இருக்கு ஆர்மி சீஃப் ஜென்ரல் அப்படிம்பாங்களா, அந்த ஜென்ரல் இல்லை. ஜென்ரல்னா பொதுவான அர்த்தம் கிடையாது. ஜென்ரலுங்கிறது அங்கே ஒரு பதவி. என்ன, இந்த ஜென்ரல் அதாவது மேஜர் ஜென்ரலாக இருக்கலாம், இல்லாட்ட லெப்டினன்ட் ஜென்ரலாக இருக்கலாம், இல்லாட்ட ஜென்ரலாக கூட இருக்கலாம். என்ன, ஆர்மி சீஃப் ஜென்ரல் அப்படிம்பாங்க. ரைட்? ஸோ அதனால் இந்த ஜென்ரல் ஆர்டர் பண்ணார் டு டேக் த கன் அண்ட் ஃபயர் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? அப்புறம் இன்னொன்று பொலைட்டாக சொல்கிறது எப்படி பாருங்க. ப்ளீஸ் ஹீ செட் டு மீ, அவன் என்கிட்ட சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னு ஒரு நாள் கேட்டால் என்ன சொல்லுவேன்? ஹி செட் டு மீ ப்ளீஸ் பாஸ் ஆன் த மொபைல் டு மீ, அந்த மொபைலில் கொஞ்சம் என்கிட்ட தள்ளுங்க, கொஞ்சம் தூரத்தில் இருக்குது, என் கைக்கு எட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இப்படி தான் சொன்னோம் அப்படின்ட்டு. இது அவன் சொன்ன மாதிரியே சொல்லுவான். அவன் சொன்ன மாதிரி சொல்லாமல் சொந்த இதில் அடிக்கிறதா இருந்தால் ஹி ரிக்வெஸ்டட் மீ, ஏன்னா ஹி செட் டு மீ சொல்லுவது பாரு, ஹி ரிக்வெஸ்டட் மீ டு பாஸ் ஆன் த மொபைல் டு ஹிம், அவங்ககிட்ட பாஸ் பண்ணதுக்கு அவன் என்கிட்ட சொன்னான். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க. ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ, எனக்காக வெயிட் பண்ணு. ஐ செட் டு ஹிம் ப்ளீஸ் வெயிட் ஃபார் மீ அப்படின்ட்டு ஐ ரிக்வெஸ்டட் ஹிம் டு வெயிட் ஃபார் மீ அப்படின்ட்டு மாறிடும். புரியுதா? டோன்ட் ஸ்மோக், த டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணார். த டாக்டர் செட் டு ஹிம், இந்த டாக்டர் அவன்கிட்ட என்ன சொன்னார்? என்ன மூஞ்சி தூக்கிட்டு இருக்காங்க, என்ன டாக்டர் அவன்கிட்ட சொன்னார் ஆஸ்பத்திரியில் டோன்ட் ஸ்மோக் அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. சிகரெட் குடிக்காத அப்படின்னு சொல்லி போயிட்டாரு. இல்லாட்டா டாக்டர் அவன்கிட்ட என்னடா சொன்னார்? அட்வைஸ் பண்ணார், கன்சல்ட் பண்ணானே. அவன் டாக்டர் கன்சல்ட் பண்ணாரு. டாக்டர் என்ன சொன்னார்? இப்போ நுரையீரல் ரொம்ப கெட்டு போச்சுப்பா, அதனால தான் சிகரெட் குடிக்காதுன்னு சொன்னார் அப்படின்னு மாதிரி அப்படின்றது. த டாக்டர் அட்வைஸ்ட் ஹிம் நாட் டு ஸ்மோக் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓப்பன் த கேட் செட் ஜான் டு மீ, ஜான் என்கிட்ட சொன்னான் ஓப்பன் த கேட் அப்படின்ட்டு ஒரு சத்தத்தோடு சொன்னான்டா. அவன் ஆர்டர் பண்ணான்டா, எனக்கு பிடிக்கவே இல்லைடா அப்படின்னா. ஜான் ஆர்டர் மீ டு ஓப்பன் த கேட். புரியுதாப்பா? இதுக்கு தான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் என்னென்ன சொன்னா இல்லையா? என்னதையா? கமாண்டிங், ஆர்டர் கொடுக்கறது, கமாண்ட் பண்ணுறது, ரிக்வஸ்டாக கொடுக்கறது, சஜஷன் பண்ணுறது, ஏன்னா இந்த மாதிரி தான் இது இந்த கைண்ட் ஆஃப் இது. ஏன்னா இன்னும் ரெண்டு பார்க்கலாம். டோன்ட் லை டு மீ, பாலு செட் டு ராகுல். பாலு வந்து ராகுல் என்ன சொன்னான் அப்படின்னா டோன்ட் லை டு மீ, என்கிட்ட வந்து பொய் சொல்லாதுன்னு சொன்னான். அப்படியா? பாலு டோல்ட் ராகுல் நாட் டு லை டு ஹிம், அவங்ககிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்கிறது. புரியுதா? டோன்ட் பி அஃப்ரைட், ஏன்னா ஹீ செட் டு மீ திஸ், என்ன என்கிட்ட அவன் சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா டோன்ட் பி அஃப்ரைட், பயப்படாத அப்படின்ட்டு அவன் என்கிட்ட சொன்னான். அப்படின்னு என்னது அட்வைஸ், அவன் என்ன பண்ணானா அட்வைஸ் பண்ணான் இல்லையா? அதனால் ஹீ அட்வைஸ் மீ நாட் டு பி அஃப்ரைட், ஏன்னா நாட் டு பி அஃப்ரைட்னா பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்கிட்ட சொன்னான். அப்புறம் தி யுனைடெட் நேஷன்ஸ் ஜஸ்ட் வேண்டிக்குது இஸ்ரேலை என்னென்னா டோன்ட் த்ரோ பாம் ஆன் த பீப்புள் ஆஃப் காசா மக்கள் மேலே வந்து பாம்பை வந்து த்ரோ பண்ணாதீங்க அப்படின்ட்டு யூஎன் வந்து சொல்லுது. யுனைடெட் நேஷன்ஸ் வந்து யுஎன்ஓ, அதாவது யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன் வந்து கேட்டுக்குது அப்படின்னு சொல்கிறான். அவன் சொன்ன மாதிரியே யூஎன் என்னப்பா சொல்லிச்சு இஸ்ரேல்கிட்டனா, இந்த யுஎன் அட்ஜஸ் கேட்குது என்னென்னா இஸ்ரேல்கிட்ட கேட்குது இந்த மாதிரி பாம்பு போடாதீங்க காசா மேலே அப்படின்ட்டு கேட்டுக்குது. ஏன்னா அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறது, யூஎன் சொன்னது மாதிரியே சொல்கிறது. இல்லை அவன் யூஎன் சொன்ன மாதிரி சொல்லாமல் அந்த பொதுவாக சொல்கிறதா இருந்தால் தி யூஎன் ஆர்ஜ், இந்த யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ஆர்ஜ் கேட்டுச்சு இஸ்ரேலை நாட் டு த்ரோ பாம் ஆன் த பீப்புள் ஆஃப் காசா வந்து பாம்பு வந்து போடாதீங்க அப்படின்னு சொல்லிச்சு. இப்படிங்கிறது அர்த்தம். இதுதான் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? ஒன்று ரெண்டு வந்து பார்த்துடலாம். பானுமதி வந்து அருணாட்ட சொன்னா என்ன சொன்னா, டு நாட் டச் மை ஐபேட், என் ஐபேடை தொடாதன்ட்டு பானுமதி வந்து அருணாட்ட சொன்னா. இது பானுமதி வந்து என்ன சொன்னா அவட சொல்லாத அப்படின்ட்டு தடுத்துட்டா இல்லையா? அதான் பானுமதி ஃபார் பை அருணா தடுத்துட்டா. எதுக்கு? டு டச் ஐபேட், ஐபேட் தொடக்கூடாதுன்ட்டு தடுத்தா அப்படிங்கிற மாறிடும்.
புரியுதா? அண்டர்லைன் இந்த ரெட்டில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் செட்டுக்கு பதிலாக வந்து இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும். புரியுதா? ஒர்க் ஹார்ட் டு சக்சீட். அருண் செட் டு ஹிஸ் ஃப்ரெண்ட். ஆமாம், அருண் வந்து அவன் ஃப்ரெண்டு என்ன சொன்னான் அப்படின்னா, அருண் வந்து அவன் ஃப்ரெண்டை சொன்னான், ஒர்க் ஹார்ட் டு சக்சீட், வெற்றி பெறுவதற்கு வந்து நல்ல நீ வந்து வேலை செய்யும், கடுமையாக உழைக்கணும் அப்படின்னு சொன்னான் அப்படின்ட்டு. அவன் சொன்ன மாதிரியே சொல்கிறது. இல்லாட்டா அருண் அட்வைஸ் ஹிஸ் ஃப்ரெண்ட் டு ஒர்க் ஹார்ட் டு சக்சீட், வெற்றி பெறுவதற்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு சொன்னான் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? கோ அண்ட் ஃபெட்ச் ஏ கப் ஆஃப் காஃபி. போய் ஒரு கப் காஃபி கொண்டு வா அப்படின்ட்டு சுவேதா வந்து என்கிட்ட சொன்னான். அம்மா சுவேதா உன்கிட்ட என்னப்பா சொன்னா அப்படின்னா இப்படி தான் சொன்னான். சுவேதா என்கிட்ட சொன்னா, கோ அண்ட் ஃபெட்ச் ஏ கப் ஆஃப் காஃபி. ஃபெட்ச்னா போய் கொண்டு வான்னு அப்படின்னு அர்த்தம். என்ன? கோன்னா போய், ஃபெட்ச்னா கொண்டு வா, போய் கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். போய் கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் வரும். என்ன? ஸ்வேதா ரிக்வெஸ்டட் மீ டு கோ அண்ட் ஃபெட்ச் ஹர் எ கப் ஆஃப் காஃபி. கப் ஆஃப் காஃபி வந்து கொண்டு வர சொன்னான். புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்க, கடைசி பாருங்க, கடைசி சென்டென்ஸ் எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ். இதில் எப்படி பார்க்கலாம்? எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ்னா ஆச்சரியமாக சொல்கிறது. ஒன்று துக்கத்துக்கும் சொல்கிறது, அடுத்து வந்து ஆச்சரியத்துக்கும் சொல்கிறது, சந்தோஷத்துக்கும் சொல்கிறது, துக்கத்துக்கும் சொல்கிறது. அதான் இந்த சென்டென்ஸ் கடைசியில் என்னன்னா எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் வரும். அதை மட்டும் பார்க்கலாம். ஏன்னா வாவ் வாட் ஏ ப்ளசன்ட் வெதர் இட் இஸ். சூப்பராக இருந்தப்பா, என்ன வெதரியா சே அப்படிமாங்களா, அதான் இது இல்லை. அம்மா அவன் என்ன சொன்னான், என்ன ரொம்ப மெச்சுக்கிறான், என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குமா தெரியுது அப்பா அவன் சொன்னாப்பா. ஹி சேட் வாவ் வாட் ஏ ப்ளசன்ட் வெதர் இட் இஸ், என்ன பியூட்டிஃபுல் வெதராக இருக்குது அப்படின்னு சொன்னான்ப்பா அப்படின்ட்டு. இது இன்டைரக்ட் ஸ்பீச் சொன்னோம். எக்ஸ்க்ளைம்டு மாறிடும். எக்ஸ்க்ளைம்டு எடுத்து ஆச்சரியத்தோடு சொன்னான் அப்படிங்கிற வரும். ஹி எக்ஸ்பிளைன்டு வித் ஒண்டர். இல்லை, ஆச்சரியத்தோட அவன் சொன்னான் என்னன்னா, அது ஒரு ப்ளசண்டான வெதராக இருந்துச்சுன்னு சொன்னான். இஸ் வந்து வாசா மாறிடும். புரியுதா? அப்புறம் பாருங்க, ரெண்டு அடுத்து, ஓ நோ ஐ வில் மிஸ் த பஸ் அப்படின்ட்டு அவள் சொன்னாலும். அம்மா அவள் என்ன சொன்னா, மாதிரி டல்லாக இருக்கா என்ன அப்படின்னு அவள் சொன்னா, ஓ நோ ஐ வில் மிஸ் த பஸ்ஸை மிஸ் பண்ணிடுவேன் ஐயோ அப்படின்னு சொன்னா அப்படின்னு அர்த்தம். ஸோ சி எக்ஸ்க்ளைம் சொன்னா வித் சாரோ. இது வந்து மகிழ்ச்சியில் இல்லை, இங்கே ஒன்றரை ஆச்சரியத்தோட. அது ப்ளஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்னது, எக்ஸ்க்ளைம்னு போட்டு வித் சாரோன்ட்டு மாறிடும். கவலையில் தானே சொல்கிறா, சந்தோஷத்தில் சொல்கிறா அவள். அதனால் சி எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ தட் ஷி வுட் மிஸ் த பஸ். இந்த வில் வந்து உட்டாக மாறிடும். அவள் வந்து பஸ்ஸை வந்து மிஸ் பண்ணிடுவா அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அலாஸ் ஐ ஹவ் ஃபெயில்ட் இன் த டெஸ்ட் அப்படின்னா, அலாஸ் ஐ ஹவ் ஃபெயில்ட் இன் த டெஸ்ட் அப்படின்னா என்ன, மை காட் ஐயோ இப்போ நான் டெஸ்ட்டில் ஃபெயில் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்கிறான். சாம் என்னடா சொல்கிறான், ரொம்ப கொல்லப்படுறானே அப்படின்னா, அம்மா அவன் டெஸ்ட்டில் அலாஸ் ஐ ஹவ் ஃபெயில்ட் இன் த டெஸ்ட்டில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். சாம் எக்ஸ்க்ளைம்டு வித் சாரோ ஏன்னா தட் ஹி ஹேட் ஃபெயில்டு இன் த டெஸ்ட். ஹி ஃபெயில்டு வந்து ஹேட் ஃபெயில்டுன்றா மாறிடும். புரியுதாமோ? இதுதான் என்னது, ஆச்சரியத்தோட சொல்கிறது, துக்கத்துக்கும் ஏன்னா சந்தோஷத்துக்கும் இதுதான் சொல்கிறது. வாட் அன் இன்டெலிஜென்ட் பிரைன் த பாய் ஹேஸ் அப்படின்ட்டு ஜான் சொன்னான். ஜான் என்னப்பா சொன்னான் அப்படின்னா, வாட் அன் இன்டெலிஜென்ட் பிரைன் த பாய் ஹேஸ் அப்படின்ட்டு சொன்னான். அப்படிங்கிற ஒரு எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் வரணும். ஏன்னா என்ன பிரைன்யா அந்த பையனுக்கு அப்படின்ட்டு ஜான் சொன்னான் அப்படின்ட்டு. ஸோ இந்த எப்படி இன்டைரக்ட் ஸ்பீச் எப்படி சொல்கிறது, த மேன், அதாவது மேன்னா யார், அந்த ஜான். என்ன, அந்த ஜான் எக்ஸ்க்ளைம்டு வித் சர்ப்ரைஸ் தட் he had a very intelligent brain. அப்படின்னா அந்த பையன் வந்து என்ன பெரிய ஒரு இன்டெலிஜென்ட் பிரெயின் வந்து இந்த பையன் வச்சிருக்கான் அப்படின்னு அர்த்தம். என்ன, the man said, அதாவது the man John explained with சர்ப்ரைஸோட சொன்னா என்னன்னா, he had a very intelligent brain. The boy had a வெரி இன்டெலிஜென்ட் பிரெயின் வச்சிருந்தான் அப்படின்ட்டு சொல்றது. புரியுதா? அடுத்து பாருங்க, அலாஸ் ஐ மேட் எ மிஸ்டேக். ஜான் சேட் அலாஸ் ஐ மேட் எ மிஸ்டேக், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஜான் எக்ஸ்பிளைன் வித் ரிக்ரெட் தட் ஹி ஹேட் மேட் எ மிஸ்டேக் அப்படின்னு சொல்றது. புரியுதா? ஹுரா என்ன இன்னொன்று என்ன சொன்னா, ஹரா ஹேவ் won the match அப்படின்னா என்னது, he said ஹரே ஐ ஹேவ் won the match, நான் வந்து மேட்ச்சில் வந்து நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்றது குதிக்கிறான் அவன். ஐ won the match அப்படின்றது அப்படின்னா he explained with great joy, மகிழ்ச்சி என்ன, that he had won the match. he won வந்து had won அப்படின்ட்டு மாறிடும். புரிஞ்சிச்சா? டுடேஸ் ஃபங்க்ஷன் வாஸ் ஃபென்டாஸ்டிக் அப்படின்றது.
அவன் என்ன சொன்னா, இன்னைக்கு ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னான். ஸோ எக்ஸ்பிளைன் தட் டுடேஸ் ஃபங்க்ஷன் வாஸ் ஃபென்டாஸ்டிக், தட் டேஸ் ஃபங்க்ஷன் வாஸ் வெரி ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? எக்ஸ்க்ளாமேட்டரி சிம்பிள் சென்டென்ஸும் ஓவர். ஸோ ஆக மொத்தம் என்ன, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்லையும் எஸ்ஆர்னோ கொஸ்டின் சென்டென்ஸ்லையும் டபிள்யூஎஸ் கொஸ்டின் சென்டென்ஸ்லையும் இம்பரேட்டிவ் சென்டென்ஸ்லையும் எக்ஸ்க்ளாமேட்டரி சென்டென்ஸ்லையும் இந்த டைரக்ட் ஸ்பீச் வந்து எப்படி யூஸ் ஆகுங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் இல்லையா? நிச்சயம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னுடைய ரெண்டாவது வீடியோ. உங்களுக்கு புரியலன்னா இன்னும் அதை பார்த்துட்டே வாங்க, புரியுற வரைக்கும் அதை பார்த்துட்டே வாங்க. ஏன்னா தேர் குட் பி 1 or 2 மிஸ்டேக், ஃபுல் ஸ்டாப், கமா அதெல்லாம் போட்டிருக்க மாட்டேன். ஐ அப்பாலஜைஸ் ஃபார் தட். அதர்வைஸ் சென்டென்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா என்னுடைய 3 வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா உண்மையிலே வந்து நீங்கள் டைரக்ட் இன்டர் ஸ்பீச்சில் வந்து பக்காவாக ஆகிடலாங்க. புரியுதுங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை செகண்ட் வீடியோ. I will see you in my next video. Don't skip watching my next part 3 video, which is going to be coming very soon. Thanks a lot for watching my video 2. Good luck. Take care.